பாரம்பரிய கேரளா தரவாடு வீடுகள் மாதிரி இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஸ்லோப்புட் ரூஃப், ஓடுகள், டெரகோட்டா கிளே ஜாலிஸ், சாறுபடி டிசைனில் சிட் அவுட் ஏரியா, பெரிய பெரிய பில்லர்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த ட்ரெடிஷ்னல் டிசைனை இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட இன்டீரியர்ஸை மாடர்னாக மினிமலிஸ்ட் டிசைனில் அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவில் ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் சென்டரில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வெப்பத்தை கம்மி பண்ணுறதுக்காக வெயில் அதிகமாக விழற சைடில் புறத்தம் பிளாக்ஸை வச்சு வீட்டை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே ஸ்டாக் வென்டிலேஷன், அதாவது டாப்பில் கலெக்ட் ஆகிற ஹாட் ஏரை வெளியே அனுப்புறதுக்காக ஸ்கைலைட்டை சுற்றியும் நிறைய வென்ட்ஸ் கட்டியிருக்காங்க. இதனால் வீடு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குது. கிச்சன் அண்ட் டைனிங்கை தனித்தனியாக பிளான் பண்ணது போக தனியாக யூட்டிலிட்டி ஏரியா அண்டு ஸ்டோர் ரூமும் கட்டியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி பழைய வீடு இருந்தது. அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு இந்த 4 BHK டூப்ளெக்ஸ் டைப் வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, எந்த டிசைன் கான்செப்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி ஒரு பழைய வீடு இருந்தது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு 4 BHK வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. கேரளா தரவாடு வீடுகள் மாதிரி எக்ஸ்டீரியர்ஸ் வேணும்னு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. அதே பாரம்பரிய தரவாடு வீடுகள் மாதிரியே இவங்க எக்ஸ்டீரியர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா வந்து 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஆல்ரெடி பழைய வீடு இருந்தது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்டு செகண்ட் ஃப்ளோர் பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்லர்ஸ் எல்லாமே அழகான ஷேப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்க உட்டன் பில்லர் மாதிரியே இருக்குது. ஆனால் இதெல்லாமே காங்கிரீட் பில்லர்ஸ். உட்டன் லுக்குக்காக அந்த கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. படியேறி மேலே வந்த உடனே சிட் அவுட் ஏரியா. சைஸ் 11x9. சாறுபடி டிசைனில் யூசேப்படில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு SS அண்டு வுட்டில் ஹேண்ட்ரெயில் ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நிறைய உட்டன் லுக் ஃபில்லர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃபுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பு டைப்பில் மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதுக்கு டபுள் லேயர் டைப்பில் ஓடு போட்டிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா 3/4 அடி நீளத்தில் நல்லா பெருசாக இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால். சைஸ் 10x16. தரைக்கு முழுவதும் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் புது டிசைனில் பெரிய டிவி யூனிட். இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே ஹேண்ட்மேட் டிசைன், டீக்குட்லேயே செஞ்சுருக்காங்க. லிவிங் ஹாலில் ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி நேச்சுரல் லைட் வீட்டுக்குள்ளே வர்றதுக்காக சீலிங் சென்டரில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் 70% செவர்களை பார்த்தீங்கன்னா புறத்தம் பிளாக்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. தேவைப்படுற இடங்களில் மட்டும் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணி நீட்டாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த டெரகோட்டா ரெட்டும் ஒயிட்டும் ரெண்டும் பிளெண்ட் ஆகி வீட்டுக்கு ஒரு நல்ல லுக்கை கொடுக்குது. நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா புறத்தம் பிளாக்கை வெர்டிக்கலாக லே பண்ணி பெர்கோலா டிசைன்ஸ் மாதிரி கொடுத்து அந்த இன்பிட்வீன் கேப்ஸில் பூரா கிளாஸ் லே பண்ணியிருக்காங்க. இது டே லைட்டுக்காக விண்டோவாகவும் ஆக்ட் ஆகும், அதே சமயம் பார்க்க டிசைனாகவும் இருக்குது. லிவிங் ஹாலில் இருந்து அடுத்து ஓப்பன் டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 10x10.
லெஃப்ட் சைடில் கிரனைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்டும் மேலே உட்டன் பேனலிங் ஒர்க்கோட அழகான ஸ்டெப்பில் மிரரும் மாட்டியிருக்காங்க. டைனிங் ரூம் அடுத்து கிச்சன், சைஸ் 11x10. யூ ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சு அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே ஒரே மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டாங்க. கிச்சனில் திங்ஸை ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வசதியாக பேஸ் கேபினெட்ஸில் நிறைய ட்ராவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் அடுத்த ஹைலைட் என்னென்னா பேக் சைடில் டெடிகேட்டடாக ஒரு யூட்டிலிட்டி ஏரியா அண்டு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. இது ரெடிமேட் சிங்க் இல்லை, சைட்டில் இவங்க வேணுங்கிற சைஸில் இவங்களே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நீட்டாக கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. யூட்டிலிட்டி ரூமுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம், கடப்பா ஸ்டோனில் நிறைய வால் செல்ஸ் கட்டியிருக்காங்க. இந்த யூட்டிலிட்டி அண்ட் ஸ்டோர் ரூமுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தரைக்கு டார்க் கலரில் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்து கிச்சனில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 14x12.25. இந்த பேசேஜில் ஒரு காமன் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. சைஸ் 11x4.5 இந்தியன் டாய்லெட் டைப். சைடில் பார்த்தீங்கன்னா நீளமாக பால்கனி பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வெப்பத்தை கம்மி பண்ணுறதுக்காக 70% செவறுகளை பார்த்தீங்கன்னா 8x8 சைஸ் பொருத்தம் பிளாக்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக படுற இடங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா பூராமே பொருத்தம் பிளாக்ஸ்லேயே கட்டியிருக்காங்க. லிவிங் ஸ்பேஸில் சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னும் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அடியில் பார்த்தீங்கன்னா இங்கே எல் மாதிரி இல்லாமல் ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்கிறது பார்க்க டிசைனாக நல்லாயிருக்கு. அடியில் யூபிஎஸ் மாற்றுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் வென்டிலேஷனுக்காக மேலே இந்த ஸ்கைலைட்டில் சுற்றியும் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே கலெக்ட் ஆகிற ஹாட் ஏர் வெளியே ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு வசதியாக இந்த ஸ்கைலைட்டை சுற்றியும் நிறைய வென்ட்ஸ் கட்டியிருக்காங்க.
410 பிளாக்ஸில் வீட்டை கட்டியிருக்கிறதுனாலையும் ஸ்டாக் வென்டிலேஷன் கிராஸ் வென்டிலேஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்கிறதுனால மற்ற வீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் வந்து ஒரு 3 to 5 டிகிரி வந்து கம்மியாக இருக்குது. சவுத் வெஸ்ட்டில் செகண்ட் பெட்ரூம், சைஸ் 14க்கு 12.25. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8.75க்கு 4.5. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு சைடில் நீளமாக ப்ரைவேட் பால்கனியும் பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10க்கு 14.25. இந்த பெட்ரூமுக்கும் பேக் சைடில் 5க்கு 3 அடி சைஸில் ப்ரைவேட் பால்கனி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து லாஞ்சிலிருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற 4th பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 11க்கு 15.25. டிசைனுக்காக இந்த கார்னரில் வாழை பார்த்தீங்கன்னா எல் மாதிரி கொடுக்காம ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இந்த வீட்டில் பால்கனிஸ் அதிகமாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி, ஒரு பெரிய சிட் அவுட் ஏரியா. செகண்ட் ஃப்ளோரில் 3 பால்கனின்னு பால்கனிஸ் நிறைய கொடுத்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அடுத்து லாஞ்சிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ, சைஸ் 9க்கு 12. டெரகோட்டா கிளே ஜாலிஸ் வித் ஸ்டீல் ஃப்ரேமோட வெர்டிக்கல் பெர்கோலா பேட்டர்ன்ஸில் ஃப்ரண்ட் டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், செகண்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்னு ஒரு 4 BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸாக இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை, கிளைண்ட்டுக்கு கோயம்புத்தூரில் குருமம்பாளையமில் கட்டி கொடுத்துருக்காங்க. மேஷனரி ஆஃப் ஆர்கிடெக்ட் இவங்க தான் இந்த ஃபுல் ஹவுஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. விஜயா பில்டர்ஸ் வந்து இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் டைப் ஹவுஸ் இல்லை ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுஸ் இல்லை மாடர்ன் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இவங்க ப்ரீவியஸாக பண்ண சில ப்ராஜெக்டோட வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த கார்னரில் ஒரு காமன் பாத்ரூம் கட்டியிருக்காங்க. பாரம்பரிய கேரளா தரவாடு ஸ்டைலில் கட்டப்பட்ட இந்த வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.